வேலூர் அருகே பிறந்து 8 நாட்களேயான பெண் குழந்தையை தந்தையே எருக்கம்பால் கொடுத்து கொன்றதாக காவல்துறை விசாரணையில் வாக்குமூலம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் குமரவேல் நம்மோடு இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். குமரவேல், எப்போதுமே இது போன்ற ஒரு சம்பவம் நிகழக்கூடாது அப்படின்றதுதான் எல்லாரோட எண்ணமாகவும் இருக்கு. இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் போது இது அதிர்ச்சிக்குள்ளாக்குது. எவ்வளவுதான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் கூட இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இது குறித்து நீங்கள் செய்தியாளர் பார்வையில் விளக்கலாம். விக்னேஷ், இந்த குழந்தை பச்சிளம் குழந்தை உயிரிழப்பு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அடுத்த பொம்மன்குட்டை பகுதியை சேர்ந்தவர்கள் தம்பதியினரான டயானா மற்றும் ஜீவா. இவர்களுக்கு இரண்டாவது முறையாக கடந்த 27ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆனால் ஜீவா ஆண் குழந்தையவே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்திருக்கிறார். பெண் குழந்தை பிறந்தது அவருக்கு அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாக சற்று நேரத்திற்கு முன்பாக காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருந்தது. பெண் குழந்தை பிறந்த உடனேயே டயானா அவருடைய தாயார் வீட்டில் இருந்துள்ளார். ஆனால் எப்படியாவது டயானாவை தன் வீட்டிற்கு வரவழைத்து பெண் குழந்தையை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு 8 நாட்களும் இருந்ததாகவும் அதன் அடிப்படையில் தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு டயானாவை தன் வீட்டிற்கு வரவழைத்த ஜீவா அங்கு வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய எருக்கஞ்செடியில் பாலை எடுத்து குழந்தைக்கு ஊற்றி கொலை செய்ததாக காவல்துறையிடம் தெரிவித்திருக்கிறார். இது மிகவும் வருத்தத்தக்க ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் தொடர்ச்சியாக பெண் குழந்தைகள் மீதாக புகுத்தப்பட்டு வரும் ஒரு வன்முறையாகவும் இது பார்க்கப்பட்டு வருகிறது. சற்று நேரத்திற்கு முன்பு கூட சென்னையில் பிறந்த பெண் சிசு ஒன்று குப்பையில் வீசிய ஒரு காட்சியையும் நாம் பார்த்திருந்தோம். அதே போல ஒரு கொடூரமானது வேலூர் மாவட்டத்திலும் நிகழ்ந்திருக்கிறது. வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய இந்த ஒருங்கிணைந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை நல பாதுகாப்பு மற்றும் நலத்துறை அலுவலகங்கள், சமூக நலத்துறை அலுவலகங்கள் இயங்கி வருகிறது. இந்த குழந்தை, அதாவது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் பிறக்கும் போது தங்களால் வளர்க்க முடியவில்லை, பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒன்று பொருளாதார காரணங்கள் இருக்கலாம், அல்லது இது போன்ற பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற காரணங்கள் இருக்கலாம், அல்லது மாற்றுத்திறனாளியாக குழந்தை பிறந்து விட்டது. இது போன்ற காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் பெற்றோர்கள் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய குழந்தை தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அந்த மருத்துவமனையிலேயே எங்களுக்கு குழந்தையை வளர்க்கிறதுக்கு விருப்பம் இல்லை என்ற ஒரு வார்த்தையை மட்டும் கூறினால் போதும் அவர்கள் உடனடியாக குழந்தைகள் பாதுகாப்பு நலத்துறை மற்றும் சமூக நலத்துறைக்கு தகவல் தெரிவித்து அந்த குழந்தையை அரசே ஏற்றிக்கொள்ளும் என்ற ஒரு விழிப்புணர்வை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வருகிறார்கள். ஆனால் இந்த சம்பவம், பச்சிளம் பெண் குழந்தை கொன்று புதைக்கப்பட்ட சம்பவமானது ஒடுக்கத்தூர் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி கிராமம் பொம்மங்கொட்டை என்பது ஒரு கடைக்கோடி கிராமம். இந்த கிராமத்திற்கு விழிப்புணர்வு சென்று சேர்ந்ததா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. ஆகவே வரும் காலங்களில் இது போன்ற ஒரு துயர சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் அரசு கடைக்கோடி கிராமங்கள் வரைக்கும் பெண் சிசு கொலை தொடர்பாகவும் பச்சிளம் குழந்தைகளை வீசுவது அல்லது கொலை செய்வது போன்ற சம்பவத்தில் ஈடுபடாதவாறு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டில் மட்டுமே பெண் மற்றும் ஆண் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என 3 வகையான குழந்தைகளை ஆதரவற்ற குழந்தைகளாக பாதுகாப்பு துறையிடம் ஒப்படைத்ததாக 65 குழந்தைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த 65 குழந்தைகளுமே வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய குழந்தை தத்தெடுப்பு மையங்கள் மற்றும் குழந்தை பாதுகாப்பு மையங்கள், தனியார் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அரசு இணைந்து நடத்தக்கூடிய மையங்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்துதான் குழந்தை தேவைப்படுவோர், தத்தெடுக்க விரும்புவோர் முறையான அரசுக்கு விதிக்கு உட்பட்டு, அதாவது காரா என்ற வெப்சைட், மத்திய அரசின் இணையதளம் மூலமாக அவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு படிவமாக பூர்த்தி செய்து அதனுடைய தகுதிக்கு ஏற்பார் போன்று விசாரணைக்கு பிறகு அவர்களுக்கு குழந்தை ஒப்படைக்கப்படும். குறிப்பாக தமிழகத்திலேயே காட்பாடி அடுத்த கரிகிரி பகுதியில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஆதரவற்றோர் மையம் அது ஒன்றுதான் இயங்கி வருகிறது. இது போன்று பல இருந்தாலும் விழிப்புணர்வுகள் தொடர்ச்சியாக நடந்து வந்தாலும் கூட இது போன்ற சம்பவங்கள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதுவும் பெண் குழந்தைகள் மீது நிகழ்த்தப்படும் வன்முறை என்பது வருங்கால சந்ததியினர் மற்றும் நாட்டின் வளர்ச்சியும் பாதிக்கும் ஒரு பார்வையாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இது போன்ற சம்பவங்கள் இனி இந்த மாவட்டத்தில் நடைபெறாத வண்ணம் இன்னும் கூடுதலான விழிப்புணர்வு, இன்னும் கூடுதலான மக்களை சந்தித்து அது குறித்து விளக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாகவும் இந்த செய்தியின் வாயிலாக நாம் கூடுதலாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவலாகவும் இருக்கிறது. விக்னேஷ், அரசு இன்னும் கூடுதல் கவனத்தோடு இந்த விவகாரத்தை கையாளும் அப்படின்றத நம்பலாம். விவரங்களுக்கு நன்றி குமரவேல்.